சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இட ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காலியாக உள்ள 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை நாளை மாலைக்குள் மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கான நடப்பு கல்வியாண்டு கலந்தாய்வில் அரசு பணியில் உள்ள டாக்டர்களுக்கான மாநில இடஒதுக்கீடுகள் சில நிரப்பப்படாமல் காலியாக இருந்தன. இந்த இடங்களை அகில இந்திய இடஒதுக்கீடுக்கு திருப்பி அளித்து அதன் மூலம் தகுதி பட்டியலில் அடிப்படையில் அடுத்த கட்ட கலந்தாய்வை நடத்த மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்வாணி உள்ளிட்ட மருத்துவ மாணவர்கள் சார்பில் ஒரு ரிட் மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா, ஆலோக் ஆராதி அடங்கிய அமர்வு விசாரித்தது. இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசின் வாதத்தையும் தமிழ்நாடு அரசின் வாதத்தையும் கேட்ட, குறிப்பாக மருத்துவர்கள் சங்க சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் இந்த கோரிக்கைக்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பிலும் இந்த கோரிக்கைக்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இது தற்காலிக ஏற்பாடாக கடந்த 2 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்ட அதே நடவடிக்கை இந்த நடப்பு கல்வியாண்டிலும் பின்பற்றுவோம் என்று தெரிவித்து தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள அந்த 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை நாளை மாலைக்குள் மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த விஷயத்தை தற்போது ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.